வேலூர் மாவட்டத்தில் உள்ள அனைத்து ஏரிகளும் வடகிழக்கு பருவமழை எதிரொலியாக நிரம்பி வருகின்றன. இந்நிலையில் ஏரியிலிருந்து வெளியேறும் உபரி நீர் செல்லும் கால்வாய் உடைந்து பாலாஜி நகர் குடியிருப்பு பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்து உள்ளதால் மக்கள் கடும் அவதிக்குள்ளாகியுள்ளனர். தமிழகத்தில் கடந்த சில நாட்களாக வடகிழக்கு பருவமழையானது பெய்து வருகின்றன. குறிப்பாக வேலூர் மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாகவே மழையானது விட்டு கனமழையாக பெய்து வருகின்றன. இந்த மழையின் காரணமாக வேலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நீர்நிலைகள் முழுமையாக நிரம்பியிருக்கின்றன. நாம் தற்போது இருக்கக்கூடிய பகுதி எந்த பகுதி பார்த்தோம்னால் காட்பாடி பாலாஜி நகர் பகுதியில் தான் தற்போது நாம் இருக்கின்றோம். இந்த பகுதியில் கலிஞ்சூர் ஏரியானது முழுமையாக நிரம்பி அந்த உபரி நீரானது தற்போது வெளியேறி வருகின்றன. இந்த தண்ணீர் தற்போது குடியிருப்பு பகுதி உள்ளேயானது புகுந்திருக்கின்றது. அந்த பகுதியில் நேரடியாக வந்து துணை மேயர் தற்போது அந்த தண்ணீரை அடைக்கும் பணியில் தற்போது தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றார். தற்போது வேலூர் துணை மேயர் நம்முடன் இருக்கின்ற அவர்களுக்கு எப்பவும் சார் வணக்கம் சார், நீங்க தொடர்ந்து வந்து இந்த பணியில வந்து ஈடுபட்டு இருக்கீங்க. தண்ணி வந்து அதாவது இந்த கால்வாய் உடைப்பு ஏற்பட்டு பாலாஜி நகர் உள்ள போயிருக்கு. இந்த பணியில தொடர்ந்து ஈடுபட்டு இருக்கீங்க. இந்த உடைப்பை எவ்வளவு நேரத்தில் சரி செய்வீங்க? பொதுமக்களுக்கு என்னென்ன நிவாரணம் பண்ணி கொடுத்துருக்கீங்க? தாராப்பட்டு கைஞ்சூர் ஏரிகள் வடகிழக்கு பருவமழை காலத்தால் ஒன்றதாங்கல் ஏரி நிரம்பிய காரணமாக தாராப்பட்டு ஒன்றதாங்கல் கைஞ்சூர் இந்த 3 ஏரியோட உபரி நீர் தான் இதுல தான் போய் கொண்டிருக்கிறது. இது ஒரு கால்வாயில் உள்ள ஆக்கிரமிப்பு எல்லாம் அகற்றி இப்போது பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஒரு சில உடைப்பு எல்லாம் இப்போது சரி செய்து கொண்டு நீங்களே பாருங்க, மணல் மூட்டை எல்லாம் போட்டு கட்டி கொண்டிருக்கிறோம். இந்த மாதிரி ஒரு 10க்கும் மேற்பட்ட தண்ணி உள்ள போறதுனால பாலாஜி நகர்ல தண்ணி உள்ள போய் கொண்டிருக்கிறது. அதை ஏறக்குறைய ஒரு 1000 மணல் மூட்டையை வைத்துக் கொண்டு இப்போ அழைத்துக் கொண்டு வருகிறோம். அங்க ஒரு இடம் 10 மீதம்னா எனவே தொடர்ந்து அது வரைக்கும் அடைத்து விட்டால் தண்ணி எல்லாம் சரி செய்யப்படும். நன்றி சார். அதாவது துணை மேயர் தெரிவித்தது என்னவென்றால் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு அனைத்து உதவிகளும் நாங்கள் செய்திருக்கின்றோம். அதே போன்று 3 இடங்களில் உடைப்பு ஏற்பட்டிருக்கிறது. அந்த உடைப்பை சரி செய்யும் பணியில் அதாவது இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்களும் தங்களுடன் இணைந்து அந்த பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த பணி இன்று மாலைக்குள் முடிவடையும் என்று அவர் நம்மிடம் தெரிவித்திருக்கின்றார்.